தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். சட்டப்பேரவையில் சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டாக மாறி போயிடும், சிலது கேலிக்கூத்தாக மாறி போயிடும், சில விஷயங்கள் வந்து காலத்தால் அழிக்க முடியாத வாசகங்களாக மனசில் பதிஞ்சு போயிடும். சில விஷயங்களை இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்று சொல்ல தோணும். சில சம்பவங்களை வரலாறுல நம்ம வந்து மறக்கவே முடியாத மாதிரி சட்டப்பேரவை நிகழ்வு நடக்கும். இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய சட்டப்பேரவை நிகழ்வு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மறக்கவே முடியாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளவு பரபரப்பாக வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்கு. அதாவது மக்களுக்கான திட்டங்கள் பேசி வைரல் ஆகலை, அவங்களுடைய சர்ச்சை பேச்சுக்களாலும் தப்பான டேட்டாக்களாலும் தவறான உச்சரிப்புகளாலும் அது வந்து பங்கேலி கூத்தாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து இதை விட தமிழ்நாட்டுக்கு பேச வேண்டிய விஷயம் நிறைய இருந்தால் கூட இதை நான் வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு நம்ம சேனல்லேருந்து கலந்து போயிடலாம். என்னன்னா, நம்ம மரிய வில்சன், நிதியமைச்சர் மரிய வில்சன் அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதோ? உருட்டுக்கட்டை புகழ் மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, தன்னுடைய சொந்த சகோதரனே உருட்டுக்கட்டையில போய் சகோதரி மனைவியும் உருட்டுக்கட்டையால் ஆட்சி புதுச்சேரி நீதிமன்றத்தால வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர் இருக்கார் இல்லையா, அந்த மரிய வில்சன் வந்து சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது தப்பும் தவறுமாக படித்தார். தமிழையே ஒழுங்கா படிக்க தெரில. கணக்கு ராமானுஜர் இருந்தார்னா நாண்டுகிட்டு போயிருப்பார். அந்த மாதிரியான ஒரு கணக்கு பிழை, தப்பா தமிழ் உச்சரிப்பு, இடையிடையில இங்கிலீஷு தங்கிலீஷு அங்கிலீஷு பங்கிலீஷுன்னு ஏதேதோ புலிஷ் எல்லாம் பண்ணாரு. கேட்டா அதுக்கு என்னால் அப்படித்தான் பண்ண முடியுன்ற லெவல்ல சட்டப்பேரவையிலேயே கடுப்படிச்சிட்டார். அவருடைய பேச்சு வந்து வைரல் ஆயிடுச்சு. அவர் பேச்சை துண்டா வெட்டி அவர் நிதிநிலை அறிக்கை படிச்ச லட்சணமோ, நீங்க வந்து எதுக்கு நிதி ஒதுக்குறீங்களோ இல்லையோ இவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க நிதி ஒதுக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டாங்க. ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாரு மரிய வில்சன். ஏற்கனவே நிறைய முறை ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்காரு. உருட்டுக்கட்டையில் அடிச்சு ஆனாரு, நிறைய விஷயங்கள்ல ஆனாருன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பேச்சு வந்து சட்டப்பேரவையில் பெரிய பரபரப்பாக போய் எல்லாம் அது அப்படியே அமைஞ்சுன்னு நினைச்சாங்க. நேற்றைய கூட்டத்தொடரில் வந்து மதிமுகவை சேர்ந்த ராஜேந்திரன், அவர் இப்போ திமுக இருக்கார். அவர் பேசிக் மதிமுக, ஆனால் திமுக சின்னத்தில் நின்னாரு. இப்போ ராஜேந்திரன் கடையநல்லூர் தொகுதியை சேர்ந்தவர், திமுகவுடைய உறுப்பினராக இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேற்று பேசும்போது மாதிரி வந்து நிதி அறிக்கை வாசித்து அதில் வந்து தமிழ் உச்சரிப்புகள், நான் தமிழ் ஆர்வலர்ன்றதுனால ரொம்ப கவனமாக பார்த்தேன். நம்ம நிதியமைச்சர் வந்து தமிழை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக அவர் வந்து படிப்பதற்கு கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அவையில் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப சரியாக குறிப்பிடணுன்ற மாதிரி சொன்ன உடனே நிதியமைச்சர் டென்ஷன் ஆயிட்டார். உடனே எந்திரிச்சு அவர் ஒன்று பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கோபமாக பேசுகிறார். நான் அப்படிதாங்க படிப்பேன், எனக்கு இதாங்க மொழி, என் மொழியில தான் நான் பேசுவேன், உங்களுக்கு புரியலன்றதெல்லாம் அவசியம் எனக்கு இல்லை, உங்களுக்காக நான் என் பேச்சை மாற்றிக்க மாட்டேன்னு பாருங்க. என்னையா அமைச்சர் இவரு? ஒரு அமைச்சர்ன்றது இந்த பேச்சு, இந்த ஆணவ பேச்சு, திமிர் பேச்சு, சத்தமாக பேசுறது அமைச்சர் பண்ணி இன்னும் உருட்டுக்கட்டை எத்துமே உங்கள் சகோதரன் வீட்டில் அடிச்ச மாதிரிலாம் பேசக்கூடாது. அதை விட இன்னொரு கொடுமை பேசினாருங்க, அதுதான் பயங்கர ஹைலைட்டு. இவர் பேச ஆரம்பிச்சோன்னா சபாநாயகருக்கு புரிஞ்சிடுச்சு, ஜேசிடி பிரபாகரன் நம்ம அமைச்சர் தப்பு பண்ணுறாரு, தப்பாக பேச ஏதோ கருத்தை பதிவு பண்ண பார்க்குறாரு, இப்படி பேசணும்னா நாளைக்கு பின்னாடி பின்னொரு சந்ததி வந்து அவை குறிப்பை பார்த்துட்டு காரி துப்போம் நம்மளை, அதனால இதை நம்ம வந்து அனுமதிக்க முடியாது, ஆஃப் பண்ணலான்னு சொல்லி இருங்க ரொம்ப இருங்க, கோவப்படாதீங்க, இருங்க நான் பேசுறேன்னு ஆஃப் பண்ண பார்க்குறாரு. ஆனால் மரிய வில்சன் ஆஃப் ஆகவே இல்லை. அவர் இன்னொன்று சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் கிறிஸ்தவன், எனக்கு கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்த மொழி ஒன்று இருக்கு, அது அன்பின் மொழி, அது பரிவின் மொழி, கருணை மொழி அப்படின்னு அள்ளி அடக்கு மொழியை வீசினார்ல. ட்ரோல் பண்ணிட்டானுங்க நம்ம ஆளுங்க. இந்த ட்ரோல் மெட்டீரியல் பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை கட் பண்ணி போட்டுட்டு இந்த பக்கம் அவர் உருட்டுக்கட்டையில் அடிக்கும் போது ஆபாச அர்ச்சனை பண்ணியிருப்பார். வாயை திறந்தா காதல ரத்தம் வரும். அந்த வாசனைய வார்த்தையெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை அடிச்சு நொறுக்கி இருப்பாரு அந்த உருட்டுக்கட்டை சமயத்துல. உருட்டுக்கட்டை வீச்சு இருந்தது இல்லை அந்த சமயத்துல. அந்த வீடியோவையும் அன்பின் மொழி, பரிவின் மொழி, கருணை மொழின்னு கிறிஸ்தவன் சொல்லி கொடுத்த மொழின்னு பேசினார் பாருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. தேவையா? நிதியமைச்சரா தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, யாரும் உங்க கழுத்தை பிடிக்க மாட்டாங்க. அவர் வந்து மதிமுக உறுப்பினர் அந்த ராஜேந்திரன் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க நீங்க இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும், நீங்க இன்னும் கொஞ்சம் மொழியை இன்னும், ஏன்னா நம்ம வந்து மொழிக்கு முன்னுரிமைன்னு சொல்றோம், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை முதல்ல பாடப்படணும்ன்றீங்க. தமிழே வரமாட்டேங்குது நம்ம அமைச்சர்கள் கிட்டன்னு சொல்றதுல எந்த தப்பு இருக்கு? இதை தான் குறிப்பிடும் போது கோவப்பட்டு நான் அப்படிதான் பேசுவேன்,
என்னோட மொழி அதுதான். இன்னொரு விஷயம், ஒரு அமைச்சர் எல்லாருக்குமான அமைச்சர். அவர் இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், பார்சியா இருக்கலாம், புத்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், யாராவனா இருக்கலாங்க. கடவுள் மறுப்பாளராக கூட இருக்கலாம், நாத்திகவாதியாக கூட இருக்கலாம். ஆனால் தான் யார் என்பதை அவையில சொல்லக்கூடாது. அடிப்படையில் அறிவே இல்லை அப்படின்றத, இது பூரா தற்கூரி கூட்டம் என்பதை மீண்டும் ஒரு முறை நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் நிரூபித்திருக்கிறார். நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. பதிவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? உன்னை யார் கேட்டா? அனைத்து சமூகத்திற்கும், அனைத்து மொழிக்கும், அனைத்து மதத்துக்குமான ஒரு அரசாங்கம் தான் இங்க நடக்குது. மதச்சார்பின்மை அரசாங்கம் தான் இது. முதலமைச்சர் சோ சப் விஜய் வந்து அவர் கிறிஸ்தவராக கூட இருக்கலாம். ஆனா அவர் அரகஜா பொட்டு வச்சுக்கிட்டு கோயில் கோயிலா போயிட்டு சுத்திட்டு வர்றதை யாராவது வேணான்னு சொல்றாங்களா? இப்போ கர்நாடகாவுக்கு போய் வெள்ளி வாழ் தராருங்க. நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு இமுட்டாண்டு ஒரு பின்னு கூட கொடுக்கல. வெள்ளிலையோ தங்கத்திலயோ ஒரு பின்னோ ஒரு சின்ன குண்டூசி கூட கொடுக்காதவர் தான் நம்முடைய முதலமைச்சர் சோ சப் விஜய். ஆனா கர்நாடகாவில் போய் கொடுப்பாரு வெள்ளி வாழ், 3.5 கிலோ 4 கிலோல கொடுப்பாரு. அதாவது வரும் இந்த ஐடியில் அவர் இப்போ என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அவர் பண்ணுவார்ல, ஐடி பண்ணுவார்ல, பர்சனல்ல அந்த வாழை கொடுத்தாரா, யார் அக்கௌண்ட் காசுல கொடுத்தாருன்னு தெரிஞ்சிடும்ல. வெயிட் பண்ணுவோம், நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுங்களேன். அது கஷ்டம் கிடையாது. இது மதச்சார்பின்மை அரசு அப்படின்னு சொல்வதற்கு தாவேக அரசாங்கத்துக்கு தார்மீக அடிப்படையில பொறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது மதசார்பின்மை அரசு இல்லை, ஒரு மதத்துக்கான அரசாக செயல்படுது. ஆனா இதை எப்படி பாஜக அனுமதிக்கும் அப்படின்னு தெரியல. அவங்க அஜெண்டா வேற. அவங்க ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், அவங்க வந்து ஒரு விதமான டைப்பு. இது இந்து நாடு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அவர் இவங்க நான் கிறிஸ்தவன் ஒரு நிதியமைச்சர் பேசுவதை நிச்சயமாக பாஜக ரசிக்காது. மரிய வில்சனுக்கு மிக பெரிய சிக்கல் விரைவில் வரலாம். ஏன் அமைச்சரவையிலிருந்து மாற்றம் கூட நடைபெறலாம், நமக்கு தெரியாது. அது இப்பவும் அவர் நிதியமைச்சர் கிடையாது. மான்சிங்கே அலுவாலியாவோ யாரோ ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் முழுமையாக ஆலோசகராக இன்றைக்கு தாவேக அரசாங்கத்துக்கு செயல்படுறாரு. இனிமே மக்களை இந்த பிரச்சனை அவையில இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நான் இஷ்டத்துக்கு தான் பேசுவேன், என் மொழியில தான் பேசுவேன், இஷ்டம்னா கேளுன்னு, அது ஆணவத்தினோட உச்சம் தானே. ஏங்க எனக்கு நான் இவ்வளவு நாளா நான் ஆங்கில வழி கல்வியிலே இருந்துட்டேன், கல்லூரி நடத்தும் போது ஆங்கிலத்திலே பேசி பழகிட்டேன், எனக்கு தமிழ் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல தப்பு கிடையாதுங்க. அதுக்காக அவர் என்ன கழுத்தை பிடிக்க போறாங்க யாராவது? கிடையாது. ஆனால் அதை மிக அழகாக அதை நேர்த்தியாக சொல்லலாம். இதே அவையில நான் செய்தியாளராக சட்டப்பேரவையில் நான் செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தெலுங்குல பேசின அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. தெலுங்குல பேசின எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் கிடையாது, எம்எல்ஏக்கள். நம்ம பார்டர்ல இருப்பாங்க, ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா சமயத்தில் திடீர்னு தெலுங்குல எல்லாம் பேசுவாங்க. உடனே அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா தெலுங்குல பதில் சொல்லுவாங்க. முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவங்க தெலுங்கு பேசுறாங்க, கன்னடம் பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க, எல்லாமே பல மொழிகளை அவங்க கற்று அறிந்திருந்தார்கள். அவையில் அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஈக்குவலா இவங்களும் பதில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்பட்ட விஷயம். அதுல யாரும் போய் அவர் போய் அந்த தெலுங்கு பேசுற எம்எல்ஏவை ஏன் தெலுங்குல பேசுற, தமிழ் சட்டமன்றம்னு யாரும் கேட்கல. இவருக்கும் ஆலோசனை தான் கொடுக்குறாங்க. நிதியமைச்சரா இருக்கிறீங்க, நம்ம சார்பாக நீங்க தமிழ்ல உரையாற்றுறீங்கன்னு நல்லா இருக்கும், கொஞ்சம் கத்துங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, என் இஷ்டதான், எனக்கு அதாவது வராதுன்னு சொல்றத அப்படி பேசியிருக்காரு. உடனே ராஜ்மோகன் நம்ம நிதியமைச்சர் அவர் உள்ள வந்து எங்களுக்கான மொழி என்ன, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது வந்து சென்னையினுடைய மொழி, வட்டார மொழி, இதை வந்து நீங்க வந்து அப்படி இதுவா பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஏங்க வட்டார மொழி பேசுறியா, சென்னை மொழி பேசுறியா, மதுரை மொழி பேசுறியா, வாலே போலேன்னு பேசுறியா, வாடா போடான்னு பேசுறியா, ஊடாலன்னு பேசுறியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க பொறுப்பான ஒரு அமைச்சர், உங்களுடைய பேச்சு உலகம் முழுக்க உன்னிப்பாக கவனிக்கப்படும். எம்எல்ஏ எதிர்கட்சிகள் பேசுறது சண்டைக்காகவே பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. எதிர்கட்சி ஆட்சி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசியதாக வரலாறு இல்லை. அமைச்சர்கள் பேசும்போது கண்ணியமாக கவனமாக புரிகிற மொழியில பேசினாங்கன்னா கரெக்ட். முழுமையா ஆங்கிலத்துல படிச்சாலும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆனா இது தமிழ் சட்டப்பேரவை, தமிழ்நாடு சட்டப்பேரவை. அப்ப அதற்கான மரியாதையோடு பேசுங்கன்னு சொல்லும் போது முட்டு கொடுப்பதற்காகவே இறங்கி வர்றதுன்றது ஏற்க முடியாத ஒரு விஷயம். அதைத்தான் இன்றைக்கு தாவேக அரசாங்கம் செய்திருக்கிறது. பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்றத. ஃபைனலாக அந்த வீடியோ முடிக்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடலான் இருக்கேன். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் வந்து முந்தைய திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர்.
அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், உடனே அந்த வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுகிறது என்று சபாநாயகர் சொன்னார். அதை நான் சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசின வார்த்தை அவைக்குள் நீக்கிட்டாங்க, அதை வார்த்தையை நான் சொல்ல போறதில்லை. இந்த தாவேக அரசாங்கம் ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டம் அப்படின்னு. வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டம்னா அது என்ன திட்டம் அப்படின்னா, வாழை மரம் பாரம் தாங்காம, காயினுடைய பாரம் தாங்காம சாய்ஞ்சு நிற்கும். அப்ப காத்தடிச்சா மரமே சாஞ்சிரும், அப்ப சேதாரம் ஆயிடும்ன்றதுனால வாழையை முட்டு கொடுத்துருப்பார்கள். ஒரு பெரிய குச்சி வச்சு கொம்பு வச்சு முட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதற்கு ஒரு திட்டத்தை திட்டி அதற்கு ஒரு நிதியை ஒதுக்கி இருக்கிறது தாவேக அரசாங்கம். வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டம், முட்டு கொடுக்கும் திட்டம் அப்படின்னு, முட்டு கொடுப்போர் அப்படின்னு. அதனால அவர் ஒரு வார்த்தையை அரசியலோடு சேர்த்து பேசின உடனே அந்த வார்த்தை அவைக்குள் நீக்கப்படுதுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சொல்றாரு, ஐயா எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, நான் சொன்னதே நீங்க நிதிநிலை அறிக்கையில ஒரு நிதியை ஒதுக்கியிருக்கீங்க, வாழைக்கு முட்டு கொடுக்கும் திட்டம்னு. அந்த முட்டு கொடுக்கறத பத்தி தான் பேசினேன், அது மாதிரி ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேசினேன். அந்த வார்த்தையை நீங்க நீக்கிறீங்கன்னா எனக்கு புரியல, ஏன்னா உங்க திட்டத்துக்கான வார்த்தையே முட்டு கொடுக்கும் திட்டம் தானே இருக்கு அப்படின்ட்டார். இப்போ பெரிய இடியாப்ப சிக்கலாய் போச்சு. நீக்கப்பட்ட வார்த்தையை பேசுறதா, அதே வார்த்தைக்கான திட்டத்தை பத்தி பேசுறதா? என்னடா மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? மதுரைக்கு வந்த சோதனை இல்லை, தாவேக அரசாங்கத்துக்கு வந்த சோதனை. எதை பேசினாலும் 7:30 ஆயிடுது, எதை சொன்னாலும் நம்ம ஆளுங்க அடி வெளி விழுக்கிறாங்க, பிரிச்சு மேய்றாங்க. ஒன்றும் பண்ண முடியல மக்களே. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்ய விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.